வன்மங்களின் அளவு ஒன்றா ரெண்டு அடக்கிக்கிட்டே போகலாம். காஷ்மீர்ல சின்ன புள்ள, பச்சை புள்ள ஆசிபா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமியை 10க்கும் மேற்பட்ட காவி கயவர்கள் சேர்ந்து அவர்கள் புனிதம் என்று சொல்லக்கூடிய கோவில் கருவறையில் வைத்து நாசம் செய்து அந்த பெண்ணை, அந்த சின்ன பச்சை மண்ணோட முதுகெலும்பை கூட உடைச்சான், கையை உடைச்சான், காலை உடைச்சான், ஆங்காங்கே அந்த பிள்ளையினுடைய பாகங்களை சேதப்படுத்தினான். அட பாவிகளா, கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லை. அந்த சின்ன பிள்ளைய பார்த்து இந்த மாதிரி வன்மமான புத்தி உங்களுக்கு எங்க இருந்து வரும்? அதுக்கு காரணம் சொன்னாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எங்களை பார்த்தால் அவர்கள் அச்சப்பட வேண்டும். அந்த சிறுமியோட தகப்பனார் சொல்றா, எங்கெங்கெல்லாமோ தேடினேன், அங்க சுத்தினேன், இங்க சுத்தினேன், எல்லா இடத்துலையும் பார்த்தேன், கோவில் புனிதமான இடம், அங்க எந்த தப்பும் நடக்காதுன்னு நினைச்சு அந்த கோவிலுக்குள்ள போய் என் பிள்ளைய போய் நான் பார்க்கல, பார்த்திருந்தா எப்பவோ காப்பாத்திருப்பேன்னு புலம்புறானே. முஸ்லிம்கள் அந்த அளவிற்கு நீங்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள். மதிப்பை கெடுக்கக்கூடிய வேலையை யாரா செய்தது? எப்பேற்பட்ட வன்மம்!